யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா. நேற்று கடவுள் மட்டுமே பாகம் 1 புத்தகத்தில் ஆசிரியரை பற்றி ஒரு பக்கத்தை படித்தோம். இன்று யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா மொழிபெயர்ப்பாளர் முன்னுரை, இதை படிப்போம். நமது பகவானின் பக்தையான அமெரிக்க நாட்டை சேர்ந்த ரெஜினா சாரா ராயன் அவர்கள் எழுதிய ஒன்லி காட் எ பயோகிராஃபி ஆஃப் யோகிராம் சரத்குமார் என்கிற இந்த புத்தகத்தை தமிழ் மொழிபெயர்க்கும் பெரும் பாக்கியத்தை எனக்கு கொடுத்த நமது பகவானுக்கு முதலில் நன்றி கூறுகிறேன். புத்தகத்தை மொழிபெயர்க்கும் வாய்ப்பை எனக்களித்த திரு மாம்பலம் யோகிராம் சரத்குமார் சத்சங் விஸ்வநாதன் அவர்களுக்கு எனது நன்றிகள். அழகான ஆங்கிலத்தில் எளிய நடையுடன் இருக்கும் மூல புத்தகம் தன்னுள்ளே மிகப்பெரிய பொக்கிஷத்தை அடக்கியிருக்கிறது. நமது பகவான் சுயசரிதை எழுதவில்லை, புத்தகங்கள் வெளியிடவில்லை. இந்த ஊரில் ஒரு மகான், அந்த ஊரில் மற்றொரு மகான் என்று வெளிச்சம் போட்டு காட்டும் ஊடகங்களும் இல்லை. இல்லாத 60களில் காலம் அது. ஆனால் திருவண்ணாமலையில் மறைவாக வாழ்ந்த மகான் பற்றி எப்படியோ ஆன்மீக தேடலாளர்கள் அறிந்து கொண்டு அவரை வந்து பார்த்து அவருடனேயே தங்கியிருந்து பிரபஞ்சத்தையே மாற்றும் சக்தி கொண்ட அந்த மகானை கொண்டாடி பலரும் அவரை பற்றி பேச வைத்தார்கள். பலருக்கு கடவுள் பற்றி நினைவுபடுத்தினார். கடவுள் பற்றிய நினைப்பை அவர்கள் மனதில் ஏற்படுத்தினார். ஆசிகள் வழங்கினார். மேலை நாட்டினர் அதிகமாக அவரை பற்றி கேள்விப்பட்டு அவரை தேடிக்கொண்டு இந்தியா வந்தார்கள். இந்தியாவை விட்டு வெளியில் சென்றிராத ஒரு மகான், பிரபஞ்ச வலு பெற்றவராக வெளிநாட்டினர் தேடி வந்து பார்க்கும் ஞானியாக இருந்திருக்கிறார். அவர்கள் யோகிராம் சரத்குமாரை தரிசித்தார்கள். அவரது உன்னதத்தை உணர்ந்திருக்கிறார்கள். மேலை நாட்டினர் அதிகம் வந்து பார்க்கும் அவர் பெரிய ஆசிரமத்திலேயோ மடத்திலேயோ வசிக்கவில்லை. அழுக்கு உடை தரித்து பழைய நாளிதழ் குவியலுக்கு இடையே மரத்தடியிலோ அல்லது கோவில் மண்டபத்திலோ தங்கியிருந்தார். அவர் எங்கிருப்பார் என்று தெரியாமல் தேடி அலைந்து பார்த்து பேசி ஆன்மீக உலகிற்காக சிறந்த வழிகாட்டி இந்த ஞானி என்று பலரும் உணர்ந்தார்கள். வாய் வழியில் அவர் புகழ் பரப்பினர். அப்படியாக உணர்ந்த மூல ஆசிரியர் ரயன் அவரது வாழ்க்கையை மறைவிடத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்து அவரது பெயரும் புகழும் நிரந்தரமாக இருக்க இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். பகவானை அறிந்த அவருடன் நெருக்கமாக இருந்த நமது நாட்டினர், மேலை நாட்டினர் என்றும் பலரையும் சந்தித்து பேசி அவர்களது அனுபவங்களை தெரிந்து கொண்டு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. நமது பகவான் பற்றி இப்போது இருக்கும் தலைமுறையும் இனி வரும் அடுத்த தலைமுறைகளும் அறிந்து கொள்ள வேண்டும். அனைத்து தரப்பு மக்களும் பகவான் பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். அதனை சாத்தியமாக்க தான் இந்த மொழிபெயர்ப்பு. பகவானை நேரில் சந்திக்கும் அதிர்ஷ்டம் பெற்றிராத என்னை போன்றவர்கள் இந்த புத்தகத்தில் அவரை காணலாம். இதனை நான் மொழிபெயர்க்கும் போது எனக்குள்ளே பகவான் இருப்பதை நான் உணர்ந்தேன். நான் அவரிடம் பேசினேன். அவரது கஷ்டங்களை, போராட்டங்களை படித்து அதனை தமிழில் கொண்டு வரும்போது என் மனதினுள் இருக்கும் பகவானை பார்த்து கண் கலங்கினேன். திஸ் பெக்கர் இஸ் எவ்ரிவேர் என்று நமது பகவான் சொல்லியிருக்கிறாரே, அது எவ்வளவு பெரிய உண்மை! புத்தகத்தை படிக்கும் ஒவ்வொருவரும் அவரவருக்குள்ளே பகவான் இருப்பதை உணர்வார்கள் என்று நான் நம்புகிறேன். புத்தகத்தை பெரியவர், சிறியவர் என்று அனைத்து தரப்பினரும் படிக்க வேண்டும் என்பதால் எளிய தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றேன். பகவானின் பக்தர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை படித்து பகவானின் ஆசிகளை பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா. பானுமதி கிருஷ்ணசுவாமி, கோவை. அடுத்த பாகத்தை நாளை பார்க்கலாம்.